வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும். இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணும்போது நம்ம பார்க்குறது 2, 3 இம்பார்ட்டன்ட்டான விஷயம். 3 விஷயம் பார்க்குறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி. சேஃப்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம போட்டிருக்க இன்வெஸ்ட்மென்ட்லாம் வந்து கரெக்ட்டா கேப்பிட்டல் திரும்பி வந்துரணும். 2வது பார்க்குறது வந்து லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இப்ப என்கிட்ட வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க நெனச்ச நேரத்துல உங்களால ரியல் எஸ்டேட் விக்க முடியாது. இப்ப உங்ககிட்ட கோல்ட்ல ஆர்னமெண்ட்ஸா இருக்கு அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு என்ன வெயிட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணி அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஜிஆர்டிலயோ, இல்ல ஒரு நாதல்லாலயோ, இல்லன்னா ஒரு ஜாய் ஆலுகாஸ்லயோ, இல்ல லலிதா ஜுவல்லரிலயோ நீங்க இருக்கிற ஜுவல்லரிய போய் நீங்க காசா மாத்தணும்னா, அவங்க ஒரு 3 விஷயம் பண்ணுவாங்க. என்ன 3 விஷயம் பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்ட எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உருக்கிடுவாங்க. உருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அதுல இருக்கிற டஸ்ட், ஆர்டிகிள்ஸ், அதுல இருக்கிற காப்பர் இது எல்லாமே தேவையில்லாத அலுமினியம் வேற ஏதாவது இருந்ததுன்னா கூட அது எல்லாமே உருகிடும். உருகுனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னாக்க வெறும் கோல்டு மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த உருக்கிறதுக்காக ஒரு ஒரு பர்டிகுலர் வேஸ்டேஜ் அமௌண்ட் அதிலே போயிடும். அந்த வெயிட்லயே அந்த உருக்கும் போது எல்லா வேஸ்டேஜும் போயிடும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா அச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 90 அச்சுல எடுக்கலாமா 90% ஆஃப் த அச்சுல எடுப்போமான்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த 90 அச்சு அப்படின்னாக்க அடுத்து எடுத்து பண்ணும்போது இது பியூரிட்டி ஆஃப் கோல்டு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால 24 கேரட் 90% பண்ணும்போது நீங்க கொடுத்துருக்கிற வெயிட்ல அதுல ஒரு 10% போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்க ஆர்டிகிளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆர்டிகிளா கொடுப்பாங்க. நீங்க இதே எனக்கு இல்ல எனக்கு கேஷா தான் வேணும் என்னோட பையனோட படிப்புக்காக நான் யூஸ் பண்றேன் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து ஜிஎஸ்டி வரலாம், அதுக்குள்ள சார்ஜஸ் வரலாம், எல்லாம் போக இந்த 3 சார்ஜ் போக தான் வரும். ஸோ நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்னன்னா சேஃப்டி. 2வது வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டி பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட் விக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 2, 3 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சேலஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன லிக்விடிட்டி இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க புரோக்கரேஜ் பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இன்னைக்கு இருக்கிற டாக்ஸ் லாஸ் படி நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து ₹100 பொருளை ₹200 வித்தீங்கன்னாக்க, அதாவது 1 கோடியை 2 கோடிக்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்ப அந்த 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அதுக்கு 12.5% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் 24 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா அதையும் நீங்க பே பண்ணணும்.